எம்மாடியோ, வெளியே என்ன அழகா மழை பெய்யுது. பார்க்கவே ஆசையாலாம் இருக்கு. மழையில நனைஞ்சு ஒரு ஆட்டம் போட்டா சும்மா அப்படி இருக்கும். மேகம் கருக்குது தக்கச்சும் தக்கச்சும், மின்னல் சிரிக்குது தக்கச்சும் தக்கச்சும், சாரல் அடிக்குது தக்கச்சும் தக்கச்சும், இதயம் பறக்குது. மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் அடிக்கிறதே, என் மேனியில் விழுந்த முத்து துளிகள் மலையாய் மாறியதே. என்னடி ஒரே பாட்டா கிடக்கு? அது ஒன்றும் இல்லத்தே, நான் தான் நல்லா பாட்டு படிப்பேன்ல. இப்படியே பாடி பாடி பழகி வச்சுக்கிட்டேன்னு வைங்களா, நாளைக்கு சூப்பர் சிங்கர்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் பாடி பரிசு வாங்கி உங்களுக்கு அந்த வீடு வாங்கி தந்துருவேம்ல. நீ படிக்க பாட்டுக்கு உனக்கு பரிசு தான் ஒன்று கேடு. முதல்ல எலும்பி வெளியே போன்னு உன்னை துரத்தாம இருந்தா சரிதானே? ஏத்தே, என்ன யாராவது துரத்துவாவலாத்தே? என் குரல் எவ்வளோ இனிமையா இருக்கு. ஆமா ஆமா, இனிமையா அந்த ஆள பொங்குது. இப்பதான் நீ பாட்டு படிச்சியே, அதை கேட்டு 7 கழுத ஓடி வருது. என்னத்த இப்படி சொல்றியே? உங்க சொந்தக்காரங்க அங்க ஓடி வராவே, நீங்க இப்படி குத்துக்கல் மாதிரி நின்றுகிட்டு இருக்கியே. போங்க, போய் வாசல்ல போய் வரவேத்துட்டு வாங்க. எது? என்ன கழுதன்னா என் சொந்தமோ? ஐயோ, உங்க சொந்தம் கிடையாதே, என் சொந்தமும் கிடையாது. அப்ப எதுக்கு ஓடி வருது? நீ பாடின பாட்டு கேட்டு அதால இருக்க முடியாம நம்ம வயசுக்கு யார்கிட்ட டப்பு கொடுக்குதுன்னு கேட்க ஓடி வருது. ஓ, காமெடி பண்ண ட்ரை பண்றீங்களோ? பண்ணுங்க பண்ணுங்க, அண்ணா கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி பண்ணுங்க தே. இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல பாத்துக்க. அதனாலதான் நான் சமைக்கிறதே இல்ல. நான் சமைச்சாதான் கூட குறைன்னு எதையா தூக்கி போட்டுருவேன், உடம்புக்கு கேடாயிருந்தா நான் சமைக்கிறதே இல்லையே. ஆமா ஆமா, அந்த ஆளை நீ சமைச்சிட்டாலும் கிழிஞ்சுதான் போயிரும். நான் சமைக்கிறத ஒன்னும் சொல்லல, இப்படி கூட கூட பேசிட்டு திரியறது நல்லா இல்ல. ஆமா, வீட்டுல ஒரு வேலையும் பாத்துறாத. இப்படி ஜன்னலை திறந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஏன்? மழை தண்ணி வீட்டுக்குள்ள உழுவுன்னு தெரியாதோ? அதை மூடி வச்சுட்டு இருக்க வேலையை பாரு. எத்தே, மழையை இப்படி ரசிச்சு பார்க்க என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா தே? நம்ம மனசுல உள்ள கஷ்டம் கவலை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி அழகா மழை வருதா, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் தே. கஷ்டம் கவலையா? மகாராணி அம்மா, நீங்க ஒரு வேலையும் செய்யாம நல்லா நிம்மதியா தானே படுத்து உறங்குதிய? ஊர் சுத்திரிய, நினைச்சதை செய்யறிய, நினைச்சதை திங்குதிய. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன? இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சதுக்கே உங்களுக்கு கவலை கஷ்டம்லாம் வருதாமே? அப்படி என்னடி உனக்கு கவலை? சொல்லு, நான் கேட்கேன். என்னோட கவலைய பத்தி கேக்குதே. சே, எது? ஐயோ, ஒன்னும் இல்லைங்க தே. நீ மழையை ரசிச்சதுக்கானும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டா பிறகு நான் தான் துடைக்கணும். ஒழுங்கா ஜன்னலை சாத்திட்டு போய் சூடா ஒரு காப்பி போட்டு கொண்டாப்போ. எதே, எனக்கு காப்பிலாம் வேண்டாம். உனக்கு வேணுமா வேணாமான்னு நான் கேட்கலம்மா, எனக்கு வேணும், அதை போட்டு கொண்டா போ. ஏன் தே இப்படி செய்றிய? செத்த அழகா இப்படி ரசிக்க விடுங்களா. ஏம்மா, நீ ரசிச்சு தள்ளினது போதுமா? இவ்வளவு நேரம் அங்கன தானே உட்கார்ந்துருந்த, அப்ப ரசிக்காதத இப்ப நான் காப்பி போட சொன்னோன்னு ரசிக்கா என்ன? என்னதான் வளர்த்தாவளோப்பா? உங்ககிட்ட பட முடியலன்னு என் மகன் கிட்ட உங்க வீட்டுல தள்ளி விட்டுட்டாவளே. நாங்க தான் ஏமாந்து போயிட்டோம். வேற ஒரு பிள்ளைய கட்டி வச்சிருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருக்கும்? நான் சொன்ன சொல்லுக்கு பம்பரமால சுத்தி இருக்கும். நீங்க சொன்ன சொல்லுக்கெல்லாம் பம்பரமா சுத்தணும்னா உங்க மகனுக்கு பம்பரத்தை தான் கட்டி வச்சிருக்கணும், என்ன கிடையாது. அப்படி கட்டி வச்சிருந்தா கூட நாங்க சொன்ன பக்கம் அது சுத்தி இருக்கோம். உன்ன மாதிரியா உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு ஏட்டிக்கு பூட்டி செஞ்சுக்கிட்டு. இப்ப எனக்கு காப்பி வேணும், போட போறியா இல்லையா? சின்ன பொண்ணு, நீ கேட்ட காப்பி ரெடி. அத்தாடி, இந்த மனுஷன் சரியா தப்பான நேரத்துக்கு வந்துட்டாரே. ஐயோ அம்மா, ஏல இது எப்ப இருந்து நடக்கு? அவிய சின்ன பிள்ளையில இருந்தே நடப்பாவதே. என் பையனை பெத்து வளர்த்தது நானு. சின்ன பையன்ல இருந்து என் பிள்ளை நடப்பான்னு எனக்கு தெரியும். நான் என் மகன் கிட்ட பேசும்போது நீ ஊடால வராதுன்னு போச்சு செத்தேன். இல்ல என்னது இது? காப்பிமா. அதே எதுக்கு நீ போட்டு கொண்டு வரா? என்னதான் அடுப்புங்கிற பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. ஏமா, இதனால என்னமா ஆச்சு? இல்ல நீ ஆம்பளை பையன்ல, அப்படி எல்லாம் போக கூடாது. ஏமா, வேலை செய்யறதுல என்னமா ஆம்பளை பொம்பளை? நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுனால ஒன்னும் இல்லம்மா. ஆம்பளைங்க அடுப்பங்கரையில் இருக்கிறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். இந்த காலத்துல பொண்ணுங்களும் அவ்வளவு வேலை நாங்க செய்யற வேலை ஈக்குவலா செய்யறவ. அப்போ வீட்டு வேலையை நம்ம பகிர்ந்துக்கிறது தப்பு இல்லலாமா? பாக்குறவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்ல. வீட்டுல தின்னுட்டு சும்மா ஊர் சவாரிட்டு இருக்கவளுக்கு எதுக்கு பகிர்ந்துக்கணும்? உன் பொண்டாட்டி வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுதா, நீ உதவி செய்யறன்னா பரவாயில்ல. அது தின்னுட்டு ஊர் தானே சோவாருது. இல்லம்மா, அவதான் டயர்டா இருக்குன்னு சொன்னா. டயர்டா இருக்குன்னு சொன்னாலா? என்ன வேலை வெட்டி முறிஞ்சா உன் பொண்டாட்டின்னு நிக்கேளு. அம்மா, எல்லா வேலையும் வீட்டுல இன்னைக்கு அவதான் செஞ்சேன்னு சொன்னா. உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்குன்னு நீங்க உறங்கிட்டே இருக்கீங்க காலையில இருந்து அப்படின்னு சொன்னாலேம்மா. ஐயோ கடவுளே, இவர் ஒருத்தர் அவி அம்மா கேட்டோன்னு எல்லாத்தையும் ஒப்பிப்பாரு. மகாராணி அம்மா வேற என்னன்னு சொன்னாவே? காலையில இருந்து செத்த உட்கார கூட நேரமே இல்ல. வீட்டுல எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு. மழை வேற வருது, குளிருது. அதனால செத்த ஒரு காபி போட்டு கொண்டாங்க குடிக்கணும்னு சொன்னா. அதான் சரி, நானும் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அதான் ரொம்ப முடியல போல் இருக்குன்னு செஞ்சு கொண்டு வந்தேன். இங்க பாருல, உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யல. ஏன் தின்ன தட்டை கூட அடுப்பங்கரையில கொண்டு போய் வைக்கல. அங்கனையே வச்சு கையை கழுவிட்டு
போயிட்டா ஊர் சவார. எப்ப பாரு வீட்டுல இருக்கதே கிடையாது. நான் ஒத்தைக்கு இத்தனை வயசாயும் வீட்டு வேலையும் பார்த்து உன் பிள்ளையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ சொன்னானு நீ அவ பேச்சு நம்ம வீட்டுல கிடக்கா? நான் உன்னை கூட அமைதியா வளர்த்துட்டேன்ல. இவளை கல்யாணம் பண்ணி நீ என்னைக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னையில இருந்து அவகிட்ட கத்தி கத்தியே என் பாதி ஆயுசு போயிட்டு பாத்துக்க. நாளை பின்ன எனக்கு எதுவும் திடீர்னு ஆய் நான் செத்துக்கிட்டு போனேன்னா அவதான் காரணம் சொல்லிட்டேன். ஆமா, இந்த வாக்குமூலம் இப்பயே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறிய? பிறவி என்னல, நீயும் ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா. அவ இஷ்டத்துக்கு தான் ஆடியா, என் பேச்சையும் கேட்க மாட்டேக்கா. நான் என்னத்த செய்ய? அம்மா, அவ பண்ணதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேம்மா. இனி அவ சரியா இருப்பாமா, நான் சொல்லுதேன். என்னமோ பண்ணுங்க. ஏமா கோபப்படாதீங்க, இந்தாங்க இந்த காப்பியாவது குடிங்கம்மா. அவளுக்கு தானே போட்டு வந்த, அவ வாயிலேயே போய் ஊத்து. நான் போய் எனக்கு தனியா வச்சுக்கிடுறேன். ஏமா நில்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? உன்னதானே ஏசிட்டு போறாவ, இனி ஏதாவது வேலை செய்வேன்னு சும்மாவாவது ஒரு பேச்சுக்கு சொல்லலாம்ல. ஏங்க, உங்க அம்மா என்னைக்கு ஏசாம இருந்தாவ? உங்க அம்மா ஏசலன்னா தானே அதிசயம். சரி சின்ன பொண்ணு, அவிய வயசானவியா, அந்த காலத்து ஆளு அப்படித்தான். அதுக்குன்னு அவிய ஏசதான் செய்வாவன்னு நம்மளும் ஓவரா பண்ணக்கூடாதுலாமா. நம்ம ஏதோ ஒன்னு ரெண்டாவது முடிஞ்சது செஞ்சு கொடுக்கணும்ல சின்ன பொண்ணு. ஏங்க, உங்க அம்மைக்கு நான் நல்லது செஞ்சாலும் தப்பாதான் தெரியும், நான் தப்பு செஞ்சாலும் தப்பாதான் தெரியும். அதனாலதான் நான் நல்லது செஞ்சு ஏச்சு வாங்குறதுக்கு பதிலா இப்படி ஏதாவது பண்ணி ஏச்சு வாங்கிட்டு போறேன். ஹார்ட் ஒர்க் போட்டு ஏச்சு வாங்குறது எவ்வளவு சிரமமா இருக்கும். அதுக்கு இப்படியே இருந்துட்டு போயிடலாம்ல. நீ என்னைக்குதான் திருந்த போறியோ எனக்கு ஒண்ணும் தெரியல சின்ன பொண்ணு. அதெல்லாம் பொறுமையா திருந்திக்கிடலாம். சீக்கிரம் திருந்தி என்ன ஆக போகுது? நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட இருந்து காபி கிளாஸ வாங்கிட்டு இருக்கா. ஆமா, நீங்களே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அதிசயமா எனக்கு ஏதாவது உதவி செய்விய. அந்த மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு காபி போட்டு தந்திருக்கிய. இதையும் ஆற விட்டுட்டு திரும்ப சூடு பண்ணி குடிக்கணும்ல, அதான் இப்பவே குடிக்கேன். ஐயோ குடி. எங்க நீங்களும் ஒரு கிளாஸ் காபி ஊத்திட்டு வந்திருக்கலாம் இல்லங்க, சேர்ந்து குடிக்கலாம். எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீயே குடி. ஆபீஸ் வேலையே எனக்கு கொஞ்சம் மீறி கிடக்கு, நான் போய் லேப்டாப் எடுத்து அதை பாக்க. என்னங்க என்ன சொல்லு. எங்க அழகா மழை பெய்யுது, அழகான பொண்டாட்டி இங்க இருக்கேன். எது? சரி, ஓரளவுக்கு அழகான பொண்டாட்டி இருக்கேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு அந்த லேப்டாப்பையே கட்டிட்டு அழுகிறேன்னு சொல்றீங்களே. என்ன செய்ய சின்ன பொண்ணு, வேலை கிடக்கலாம். சரி, அப்ப நீங்க போய் வேலையை பாருங்க. 5 நிமிஷம் காப்பியை குடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிட்டேன். என்ன வரதெல்லாம் சரிதான், என்ன வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சே, ஏங்க இப்படி சொல்றிய? காலையில வேலைக்கு போறிய, சாயந்தரம் தான் வாரிய. நீங்க எப்ப வருவியன்னு ஏங்கி உங்களை பார்த்து வழிமேல விழி வச்சு என் கணவர் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு கிடக்கேன் நானு. நீங்க வந்து வேலை இருக்குன்னு சொல்றிய. சரி, நான் அதுக்கு ஏதாவது இடைஞ்சலாவா இருப்பேன்? நம்ம புருஷன் நம்ம கிட்ட பேசலனாலும் அவியல பாக்குற பாக்கியமாவது கிடைச்சிருக்குன்னு பக்கத்துல உட்காந்து உங்களை அமைதியா பாக்கலாம்னு நினைச்சது ஒரு குத்தமா? ஆனா உன் மேல எல்லாம் கோவமே பட முடியல சின்ன பொண்ணு. என்னதான் கோவப்பட்டாலும் ஏதாவது இப்படி சொல்லி சிரிக்க வச்சிருக்கியா. அதான் சின்ன பொண்ணு. சரி பொறுமையா டீயை குடிச்சிட்டு மழையை நல்லா ரசிச்சுட்டு பொறுமையா வா. என்ன, நான் போய் வேலையை பாக்கேன். சரிங்க. எப்பாடி என்ன குளிருது. வெயில் அடிச்சா மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. மழை பெஞ்சாச்சே விடாம நசனு பெய்தே வெயிலே அடிக்கலாமேன்னு தோணுது. மனசே இப்படிதான் போல் இருக்கு. பெய்யுற மழைக்கு நல்ல சூடா ஒரு டீ காபி பஜ்ஜி சொஜ்ஜி வடை கிட ஏதாவது இருந்தா நல்லாதான் இருக்கும். யாரு போய் இந்நேரத்துல அடுப்பங்கரையில நின்று இதெல்லாம் சுட்டுக்கிட்டு திரியிறது? யாராவது நமக்கு சுட்டு தந்தா என்ன அழகா இருக்கும் சாப்பிட்டுட்டு படுக்க. சாயந்தரம் தான் ஆயிட்டல, வேலை முடிஞ்சு இந்த மனுஷன் வர நேரம் தான். ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? வரமாட்டார். அவரு மட்டும் நல்லா வயிற்ற நிரப்பிட்டு டீய கடையில குடிச்சிட்டு வருவாரு. எனக்கு என்னன்னு டொங்கு வண்டி சத்தம் கேக்குது, வந்துட்டாரு போல் இருக்கே. கமலா, ஏட்டி கமலா. அட என்ன ஓய், வந்ததும் வராதமா கூவிட்டு இருக்கி என் பேரை? இல்லட்டி படுத்திருந்தால, அதான் உடம்புக்கு சோமலையே என்னமோன்னு கூப்பிட்டேன். உடம்புக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, குளிர் தாங்க முடியலங்க, அதான் படுத்து கிடக்கேன். அப்படியா? சரி அப்ப படுத்து கடை. ஏட்டி இப்பந்தான் குளிருதுன்னா அதுக்குள்ள எலும்பி உட்காந்து கிடக்க? ஏங்க, குளிரதான் செய்யுது, அதுக்குன்னு படுத்தே கிடக்கணும். ஏதாவது சூடா வாங்கிட்டு வந்திருப்பீங்களோ என்னமோன்னு பார்த்தேன். வாங்கிட்டு வந்திருப்பேன்னு பாத்தியா? நீ எதுவும் வாங்க சொல்லலையே. ஆமா, ஒன்னு சொன்னாதான் தெரியும், சொல்லாம ஒண்ணுமே தெரியாது. இத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு என்னத்தனை கேட்காம வாங்கிட்டு வந்திருக்கிய? எதுனாலும் சொன்னாதான் புரியுதுப்பா. ஆமாண்டி, எதுனாலும் சொன்னாதானே நான் வாங்கிட்டு வருவேன். ஏங்க, நீங்க மட்டும் நல்லா வயிற்று நிறைக்க டீ கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சிருப்பீல்ல, குளிருக்கு நல்ல இதமா குடிச்சிருப்பீல்ல. அப்ப நமக்கு பொண்டாட்டி இருக்கு, பையன் இருக்கானே, சரி அவியலுக்கு ஏதாவது சூட வாங்கிட்டு போனா சாப்பிடுவாங்களேன்னு தோணாதோ? ஏ கமலா, நானே கடையில அவ்வளவா எண்ணெய் பலகாரம் எல்லாம் சாப்பிட மாட்டேன்ல, அந்த டீ மட்டும் ஒன்னும் குடிச்சிட்டு கிடக்கேன். நம்ம எது வேணாலும் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது தான் நல்லா இருக்கும். இப்படி கண்ட கடையில சாப்பிட்டா நல்லாயா இருக்கும்? கண்ட கடையில சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. பிறகு எதுக்கு நீங்க மட்டும் கண்ட கடையில டீ குடிக்கிய? நான் தினமும் பசுமாட்டு பாலை வாங்கி இங்க காய்ச்சி வைக்கேன், குடிக்க ஆள் இல்ல. உங்க மகனும் குடிக்க மாட்டேக்கான்.
நாங்க எப்பயாவது செத்தால குடிச்சா சரி, மீதி உங்களுக்கு வச்சு வச்சு வீணா தூக்கி தூர தான் ஊத்த வேண்டியிருக்கு. தூர எதுக்கு ஊத்துறா? தயிருக்கு உர ஊத்திர வேண்டியதானே? எம்மா இதெல்லாம் வக்கனையா பேசுறீங்கல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். உங்க 2 பேர்த்தால தான் வீணாகுது. சரி அது சின்ன பையன் வேற ஏதாவது திங்க ஆசைப்பட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நீங்க இங்க குடிக்கலாம்ல டீ? இங்க குடிக்கிறத விட கடையில குடிக்கிறது தான் நல்லா இருக்கும் டீ. அவனும் பாலை தான் ஊத்துறான், தண்ணியை தான் ஊத்துறான், டீ தூளை தான் போடுறான். நானும் அந்த மாதிரி தானே செய்யேன். இருந்தாலும் கடையில குடிச்சாதான் ஒரு மாதிரி குடிச்ச மாதிரியே இருக்கு. வீட்டுல குடிச்சா வீட்டுல குடிச்சா அது என்னென்னயோ இருக்கு, கழனி தண்ணிய குடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா உங்களுக்கு கழனி தண்ணி மாதிரி தானே இருக்கும். இல்ல கழனி தண்ணியை முன்ன பின்ன குடிச்ச அனுபவம் இருக்கு போல் இருக்கே. அதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுது. ஏட்டி நீ காபி போட்டாலும் டீ போட்டாலும் ஒழுங்கா நிறைய தூளை போட மாட்டா, செத்தோல போட்டு சீனியை போட்டு தாரா. அது என்னனையும் பச்சை தண்ணியில சீனியை கலந்து குடிச்ச மாதிரி தானே இருக்கு. கடையில எல்லாம் நிறைய பொடி போட்டு தருவாவே, அது நல்லா இருக்கும். ஆமா நீர் ஏன் புருஷன், அதனால உண்மை மேல அக்கறைப்பட்டு நான் செத்தோல பொடி போட்டு ஆட்டி தருவேன். கடை வச்சிருக்கவனுக்கு உண்மை மேல என்ன அக்கறை? அவனுக்கு டேஸ்ட் இருந்தாதான் ஆளு கூடும். அதனால பொடி எல்லாம் ஜாஸ்தி ஜாஸ்தி போட்டு தான் தருவான். நான் அப்படி தர முடியுமா? ஏம்மா டீ காப்பில பொடி போடுறதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. யூடியூப்ல நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு டாக்டரும் டீ காப்பி எல்லாம் குடிக்காதியன்னு சொல்லதான் செய்யறாவே. என்ன செய்ய, நாக்கு அடங்க மாட்டேங்குன்னு செத்த அப்பப்ப நான் வச்சு குடிச்சுக்கிட்டு தெரியும். நான் கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நீங்க 10 காப்பி டீ எல்லாம் குடிக்கிய, அதனாலதான் செத்த ஓலை பொடி போட்டு கலக்கி கலக்கி தாரேன். அதை வீட்டுல குடிக்கிறதில்ல. நீ இந்த போனை பார்த்துதான் ரொம்ப கெட்டு போயிட்டா. அதை பார்க்கறத விட நீ நல்லா இருப்பா. ஆமா ஆமா போனை பார்த்து தான் நான் இப்ப கெட்டு போய் கிடக்கேன். நீங்க கடவுள்ல எதையும் சாப்பிடாதீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா நான் போனை பார்த்து கெட்டு போயிருக்கேன். சரி இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லப்பா. சரி சரி வந்ததும் வராதுமா என்ன ஏன் இப்படி போட்டு ஏசிட்டு கிடக்கா? வெளியே பார்த்தல மழை எப்படி வருதுன்னு. நானும் மழையில நல்லா நனைஞ்சு தானே வந்திருக்கேன். இப்ப எதுக்கு சண்டை ஆரம்பிச்சு? வரும்போது பொண்டாட்டி பிள்ளைன்னு ஏதாவது யோசித்து வாங்கிட்டு வரணும்னு தெரியலையான்னு தானே ஆரம்பிச்சு. எனக்கு இப்ப நல்லா சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நான் வேணா சுடு தண்ணி வச்சு தரட்டா? சுடுதண்ணி வச்சு தெரியல. நீ தானம்மா கேட்டா? சுடுதண்ணி வச்சு உங்க அம்மை கொண்டு போய் கொடுங்க, எனக்கு வேண்டாம். நீ என்னம்மா வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு எதுவும் தானா தோணாது. இன்னது வேணும்னு சொன்னாதான் நான் வாங்கிட்டு வருவேன். நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி வீட்டுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன்னுலாம் சொல்லலையே, வாங்கி தாரேன். இன்னது வேணும்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அடுத்த வீட்டுல போய் பாருங்க, பொண்டாட்டி ஒன்னும் சொல்லலைனாலும் அவளுக்கு பிடிச்சதை தேடி தேடி ஓடி ஓடி வாங்கிட்டு வந்து தாரானுவ. அப்ப நீ தேடி தேடி ஓடி ஓடி வாங்கி தரவன கல்யாணம் பண்ணிருக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. இப்போ உங்ககிட்ட பேசி வம்புலுக்கு எனக்கு முடியலம்மா. எனக்கு ஜீவன் இல்ல. நீ சொல்லு, உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லு. எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு சொல்லு. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு தானே, அப்படி சொல்லலாம். சதீஷ்க்கும் பிடிக்கதானே செய்யும். ஆமா ஆமா அவன் பஜ்ஜினா கொஞ்சம் விரும்பி தான் சாப்பிடுவான். சரி அப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன். கோவப்படாம இரு என்ன. சரி ஜாலி. எப்படியும் நம்ம வீட்டுக்காரரு போட்ட போடல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருப்பா. அடிக்கிற மலைக்கு நல்லா சுட சுட பஜ்ஜி அருமையா இருக்கும். இன்னும் சத்த நேரத்துல வந்துரும், சாப்பிட வேண்டிதான். என்னங்க இது? பார்த்தா தெரியலையே கமலா, பஜ்ஜி மாவும் வாழைக்காவும். நீ தானே சொன்ன வாழைக்காய் பஜ்ஜி வேணும்னு. என்ன போட்டு தின்னு போ. என்னங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏடி நான் என்ன செஞ்சேன்? மலையில அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு வாங்கிட்டு வந்தா அநியாயமா தெரியுதா உனக்கு? இது வாழைக்காய் பக்கத்துல உள்ள மளிகை கடையில கிடையாது தெரியுமா? எத்தனை கடை தாண்டி போய் வாழைக்காய் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா போய் சுட்டு தின்னு. நான் செத்த சுடு தண்ணியை வச்சு மேல கழுவிட்டு வேற துணியை மாத்திட்டு இருக்கேன் போ. எங்க பஜ்ஜி வாங்க போயிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா பஜ்ஜி மாவியும் வாழைக்காவையும் வாங்கிட்டு வந்திருக்கியே. ஏடி நான் தான் சொன்னோம்ல, இந்த மாதிரி கடைகளில் எண்ணெய் பலகாரம் எல்லாம் வாங்கி திங்கப்படாது, உடம்புக்கு கேடு. சாப்பிடணும்னா நம்ம வீட்டுல தான் செஞ்சு சாப்பிடணும். என்ன போய் செஞ்சு நீயும் தம்பியும் எவ்வளவு வேணுமோ சுட்டு சாப்பிடுங்க. இந்த மனுஷன் கிட்ட சொன்னதுக்கு பேசாம இருந்திருந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு மனுஷன் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. நான் வந்து எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறை கிடையாது. அழகா செடி வளர்க்கணும்னு ஆசை மட்டும் இருந்து என்ன செய்ய? செடியை மட்டும் வாங்கி வச்சாச்சு. ஒரு ஆளு தண்ணி ஊத்துறது கிடையாது. நான் தான் தினமும் ஊத்த வேண்டியது இருக்கு. பாவம்ல, அது வாடி போய் கிடக்கு. ஏல உன் பொண்டாட்டிக்கு நட்டுக்கிட்டு கழுந்துட்டா? அதாம்மா எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்னல இது இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு? இவ அதெல்லாம் எதையும் கண்டுக்காம செடிக்கு நின்று தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கா. எனக்கும் ஒண்ணும் புரியலமா. நானும் இப்ப தானே உங்க கூட வந்தேன். மலரு மலரு. வாங்க. எதுக்கு 2 பேரும் மழையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க? கொடையதான் நீ தூக்கிட்டு வந்துட்டியே, அதான் நினைச்சிட்டு வந்தோம். அட ஒரு 2 நிமிஷத்துல வந்துட போறேன். அதுக்கு 2 பேரும் இப்படி நனைஞ்சு வந்தீங்களோட்டே.
நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த வந்தேன். நீங்க இந்த நேரத்துல மாடிக்கு எதுக்கு வந்தீங்க? அந்த ஆள பாய போட்டு படுத்து உறங்கலான்னு வந்தோம். அட என்னத்தே இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சுட்டு உங்களுக்கு படுத்து உறங்குறதுக்கா இடம் இல்ல, இங்க வந்து மலைக்குள்ள படுத்து உறங்குதுன்னு சொல்றீங்களே. ஆமாண்டி அம்மா, இதெல்லாம் நல்லா தெளிவா பேசு. இப்ப என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏதே பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் சொல்லியது, வயசாயிட்டா அப்பப்ப வந்து எல்லா செக்கப்பும் பண்ணணும் ஆஸ்பத்திரியிலன்னு. கூப்பிட்டா வாரியெல்லாம் ஒண்ணா? இப்ப போயிருந்தா உங்களுக்கு கண்ணு இப்படி தெரிய மாட்டேக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாவல்ல. ஒரு கண்ணாடியாவது வாங்கி மாட்டி விட்டுருப்பேன். இவ்வளவு பெரிய உருவம் இங்க நின்றுகிட்டு இருக்கேன், அதுவே என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. மலரு, சொல்லுங்க. ஐயோ இங்க நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ? சுத்தம், உங்களுக்கும் கண்ணு நிறையா போயிட்டா? அதான் நாளைக்கு 2 பேர்த்துக்கும் ஆஸ்பத்திரியில போய் கண்ணு செக் பண்ணுவோம். என்னங்க எம்மாடி, நீ என்ன செய்யறேன்னு கண்ணு தெரியாம கேட்கல, ஆச்சரியத்துல கேட்கும். ஆச்சரியத்துல கேக்குறீங்களா? ஆமா, எந்த கூறு கட்டவளாவது இப்படி நின்று செடிக்கு தண்ணி ஊத்துவாளா? இது என்னப்பா கதையா இருக்கு? எல்லாரும் நின்றுட்டு தான் தண்ணி ஊத்துவாவ, வேற என்ன பறந்து பறந்தா தண்ணி ஊத்த முடியும்? நீங்க 2 பேரும் முதல்ல பேசாதீங்க. ஆளுக்கு முந்தி செடியை வளர்க்க முடிய வளர்க்கன்னு எல்லாத்தையும் விதை போட்டு இப்படி வச்சிடுறது, அதை பராமரிக்க வேண்டாமா? நான் இருக்கிறதுனால பாவம் பார்த்து இதெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் 2 பேரும் வந்து தண்ணி ஊத்தி இருப்பீங்களா? ஒன்னும் செய்யறது கிடையாது. எல்லா நாளும் நான் தான் படியேறி வந்து இதை செய்ய வேண்டியிருக்கு. எம்மாடி, அப்படி செடியை பராமரிக்கவ அங்க கிடக்க துணி எடுத்தா என்ன? என்னத்தை பேசுறிய? அதான் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஆல்ரெடி துணியெல்லாம் நனைஞ்சிட்டு, நனைஞ்ச துணியை திரும்ப எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரே வாடை அடிக்கும். அதுக்குதான் இதுலயே கடக்கட்டுன்னு விட்டாச்சு. மழை வெறிச்ச பிறகு திரும்ப முக்கி காய வைக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய? நான் வரதுக்கு முந்தையே பாதி நனைஞ்சிட்டேன். அதே தாண்டி நானும் கேக்குறேன், துணி தான் மழையில நனைஞ்சிட்டுல, அதே மாதிரி தானே செடியும் மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. வேற எதுக்கு செடிக்கு தனியா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? ஐயோ எத்தே, அதை நான் யோசிக்கவே இல்லை பார்த்துக்கிடுங்க. சரியா போச்சு. இவன் என் பொண்டாட்டியே காங்கல எங்க போனா ஏது போனான்னு உன்னை இவ்வளவு நேரம் தேடிட்டு கிடந்திருக்கான். கடைசியில இவ இப்படி நின்று இங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சரியா போச்சு இப்போ. என்ன மலரு இது? சாரிங்க, ஏதோ நினைப்புல இப்படி செஞ்சுட்டேன். நல்லா செஞ்சு போ. சரிங்க விடுங்க, நான் ஏதோ டிப்ரெஷன்ல இப்படி பண்ணிட்டேன். என்ன டிப்ரெஷனோ? இறங்கு கீழே முத. சரிங்க. ஐயோ என்னாச்சுங்க, ஜலதோஷம் பிடிச்சிட்டோ? பரவு பிடிக்காதாட்டி? நீ நல்லா கொடைக்குள்ள நின்றுகிட்டு இருக்கா, நானும் என் மகனும் நடந்துகிட்டு தானே இருக்கோம். நீ பண்ண காரியத்தினால என் மகனுக்கு இப்ப சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாம போகுது. ஐயோ நான் கீழே போனோன்னு கசாயம் வச்சு தரேன் தே. எம்மா தாயே, நீ பாயாசம் வச்சாலே அது கசாயம் மாதிரி தான் இருக்கும். எதையும் செஞ்சு தரேன்னு என் பிள்ளைக்கு உடம்புக்கு எதையும் ஆக்கி விட்டுறாத, நானே செஞ்சுக்கிட்டேம்மா. தாய் கிழவிக்கு இன்னும் என் சமையலோட அருமை புரியலன்னு நினைக்கேன். ஏன் மலரு இப்படி ஏதாவது செஞ்சு எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கா? எங்க நான் தான் வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல. சரி வா, வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். ஐயா ஏமா என்னமா ஆச்சு உங்களுக்கு? ஏலா எவம்ல அது வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலங்கி போட்டது? ஐயோ எட்டி, நான் தான் வாழைப்பழத்தை தின்னுட்டே வந்தேனா, தொலியை எங்க போடுறதுன்னு தெரியல. சரி தண்ணி ஊத்திட்டு கீழே போகும்போது அதை எடுத்து குப்பையில போட்டுக்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி வலிக்கு விழுவியன்னு எனக்கு தெரியலையே. என்ன கொல்ல திட்டம் போட்டுட்டா உன் பொண்டாட்டி, என்ன உயிரோட விடமாட்டா. உன் பொண்டாட்டியாலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் பாத்துக்க. கடவுளே, இவளை என்ன செய்ய? 2 பேர்த்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கேன்.